இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரமில்லை என முதல்வர் கூறுவது கோழைத்தனம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்த நிலையில் வழக்கிற்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிடுவதை கோழைத்தனம் என அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருக்கிறார். இதையடுத்து பாமக வழக்கறிஞருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். எங்களுக்கு பெரிய பெரிய மால் வேண்டாம், ஐடி பார்க் வேண்டாம், எங்களுக்கு பெரிய பெரிய ஏர்போர்ட் வேண்டாம், எங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது படிப்பை கொடுங்கய்யா, எங்களுக்கு வேண்டியது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்கய்யா. உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்க செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள். அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன். இது கோழைத்தனம். வழக்கிற்கு பயந்து மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழையா, அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மத்திய அரசு ஒன்றிய அரசு முறையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சிறப்புகளையும் இடைமறித்து தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்து ஒன்றிய அரசுக்கு ஒன்றியத்திலேயே சவால் விடுகின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சரை கோழை என்று கூறுபவர்கள் கோழை என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே எந்த நிலையிலேயும் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று ஒரு காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலை போற்றப்பட்டதுண்டு. ஒன்றிய அரசை மாநிலத்தின் உரிமைக்காக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இரும்பு மனிதராக இன்றைக்கு ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒரு முதல்வர், முதன்மையான முதல்வர், எங்கள் முதல்வர் என்பதை அன்புமணி ராமதாஸுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறார். இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அவங்க நடத்திருக்கிறாங்க, சர்வே நடத்திருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது? என்ன அதிகாரம் இல்ல? யாருக்கு அதிகாரம் இல்ல? ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லன்னு சொல்றது என்ன? வேற என்ன? கோழைத்தனம் தான் அது. இல்ல சார், அதுக்கு தான் நீங்க வழக்குக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க. இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசு இல்ல, இதுக்கு வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசுக்கு இது என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப தெலுங்கானா மத்திய அரசா, பீகார் மத்திய அரசா? அப்ப அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன? தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குதா இல்ல சைனாவில் இருக்குதா? தமிழ்நாட்டுல இது இந்தியாவில் தானே இருக்கு. அதாவது ஒரு தைரியசாலி அப்படின்னா சட்டம் இல்லைன்னா கூட, அதிகாரம் இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன். அவங்க தான் உண்மையான வீரர், தைரியசாலி. சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரம் இருந்தோம் என்கிட்ட இல்லன்னு, அதிகாரம் இல்லன்னு பொய் சொல்றதுதான் அது கோழைத்தனம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.